கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியுது கடன் சுமையில் இருக்குன்னு. நம்ம 10 லட்சம் கோடியை தொடுது. 1 கோடி பேருக்கு இதுவரை கொடுத்துக்கிட்டு இருந்தோங்கிறாங்க. கூட 36 லட்சம் பேருக்கு கொடுக்குறோன்றாங்க. இதில் பெருமைப்பட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் 60 வருஷமா மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டிருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாரிச்சுக்க முடியல. இதை நாங்கள் ஒரு சாதனை அப்படின்னு இப்போ இந்த விடுபட்ட பேருக்கு கொடுக்கறதுக்கு 2 மாசத்துல தேர்தல் இருக்கும்போது தான் நினைவு வருதா? எல்லாமே இவங்க வாக்கை குறி வச்சு தான் நகருவாங்க. இதனாலதான் இதை செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம். நம்ம இது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை. இவர்கள் எப்பவுமே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. இந்த கட்சிகள் மக்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க. மக்கள் அரசியல்னு என்ன? இந்த 60 ஆண்டுகள்ல எங்க அம்மாவை ஒரு 30 ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்கறது மக்கள் அரசியல். 30 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பாரிச்சுக்க முடியல. ஆனா அரணையூர்ல எங்க அம்மா ஒரு நாளைக்கு எங்க தோட்டத்துல களை எடுக்க வர்றவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறா. அப்ப நீங்க எப்படி பாருங்க, 1000 ரூபா, இது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கூட மாசம் ஈட்டி கொள்ள முடியாத ஒரு வக்கற்ற நிலையில என் தாயை நிறுத்தினது. அது எப்படி பெண்ணிய உயர்வு, பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசிட்டு அலைகிறீங்க நீங்க? என்ன இதை ஏன் போன ஆண்டு கொடுத்துருக்க கூடாது? தம்பி உங்ககிட்ட கேக்குறீங்க, ஏன் போன ஆண்டு கொடுக்கல? எப்ப தரப்படும்? அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா அதானே வைப்பிய. இந்த திருப்பதி மொட்டை சொல்லுவாங்கல்ல, முன்னாடி சொல்லுவாங்க எங்க ஊர்ல, பாதியை வச்சுட்டு போயிடுவானா அடுத்து பாதியை, ஏன்னா வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு. அதானே இது. மடிக்கணினியே பிப்ரவரியில கொடுப்பாரு, ஏன்னா மார்ச்ல தேர்தல். அதானடா. என்னைக்கு என் மக்களும் தெளிவடைய போறாங்க, விழித்து கொள்ள போறாங்கன்னு தெரியல. அதான் ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பாங்கிறாங்க. என் மக்களுக்கு வர வழி இல்லை. கேட்டா எதையுமே செய்யறதில்ல, இதையா செஞ்சுட்டு போறான், விடுப்பா, யாரு காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. இது ஒரு கொடுமை தான். நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குது. 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரச. தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்ல பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்கும் மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன். இவ்வளவு கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்க இலவச பஸ் பாஸ், அங்க பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கெல்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி? எங்க அம்மா பக்கத்துல இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு. எங்க அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறது. எப்படி இருக்கு? பேருந்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க, அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற, எங்க அப்பாட்ட எடுத்துற, இல்ல எங்க அண்ணன் எடுத்துற. கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறையை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்டு இருந்தா பொத்துக்கிட்டு வரும்னு தெரியாது. ஏன்னா